பணித்துளிகள் செப்டம்பர் 9, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு குழந்தையா குழப்பமா. கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். 1809 யுத்தம் நிறைந்த ஆண்டாக இருந்தது. நெப்போலியன் தன்னுடைய வீரர்களை பல இடங்களுக்கு யுத்தத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தான். எங்கு பார்த்தாலும் யுத்தத்தின் காட்சிகள், எதை சுவாசித்தாலும் யுத்தத்தின் வாசனை, யார் பேசினாலும் யுத்தத்தின் செய்திதான் என்று உலகமே குழப்பத்தில் இருந்த போது குழந்தைகளும் இவ்வுலகில் பிறந்து கொண்டேதான் இருந்தன. அதே 1809 லிவர்பூல் என்னும் இடத்துல கிளாட்ஸ்டோன் பிறந்தார். சோமஸ் பியல் டென்னிசன் பிறந்தார். ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் மெசாச்சுசெட்ஸில் பிறந்தார். ஆப்ரஹாம் லிங்கன் கென்டக்கியில் பிறந்தார். பிலிக்ஸ் மெண்டல்சன் ஹாம்பர்கில் பிறந்தார். உலகம் குழப்பத்தில் இருந்த போது குழந்தைகள் உலகில் பிறந்து கொண்டுதான் இருந்தன. நெப்போலியன் உலகை அச்சுறுத்தி கொண்டிருந்த போதும் உலகை மாற்றும் நாயகர்கள் பிறந்து கொண்டுதான் இருந்தனர். அனைவரும் யுத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் எதிர்கால சரித்திர நாயகர்கள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் குழந்தைகளை பெற்றெடுத்த குடும்பங்கள் குழப்பத்தின் மத்தியிலும் குழந்தைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்தினார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோம பேரரசின் கடினமான நுகத்தடியின் கீழ் உலகம் உபத்திரப்பட்டு கொண்டிருந்த போது உலக இரட்சகர் பெத்லஹேமிலே பிறந்தார். உலகம் அவரை அறியவில்லை. ஆனால் யோசேப்பும் மரியாளும் அக்குழந்தையை வளர்ப்பதில் மிகவும் கவனமாக இருந்தனர். இன்று உலகத்துல பல குழப்பங்கள் உண்டு, பல நெருக்கடிகள் உண்டு, பல துர்ச்செய்திகள் உண்டு. ஆனால் அதே வேளையில நம் குடும்பத்துல குழந்தைகளும் உண்டு. குழப்பங்கள் நம் கவனத்தை ஈர்க்க வேண்டும். குழந்தைகளை பரிசுத்த வாழ்க்கைக்குள் நடத்த கவனம் செலுத்துவோம். அது உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், உங்கள் பேர குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் திருச்சபை குழந்தைகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களை ஆவிக்குரிய நாயகர்களாக வளர்த்திடுங்கள். யாருக்கு தெரியும், 144,000 பேரில் ஒருவராக இவர்கள் இருக்கலாம் அல்லவா? பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று எபேசியர் 6:4 கூறுகிறது. நம் பிள்ளைகளை கவனமாக வளர்த்திட தேவனிடத்திலே ஞானத்தை கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.